ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. திருப்பி தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கு. பாஜக நிலைப்பாடு என்ன? தேதி அறிவித்திருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் போன முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடத்துகிறாங்களோ அது மாதிரி நடத்தாமல் நேர்மையாக நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். போன தரம் மாதிரி தேர்தல் நடந்துச்சுன்னா அது ஜனநாயகத்தை ஒரு புதைக்குழியிலே புதைத்தார்கள். போன முறை பட்டியல் அடைச்சி வச்சு கிஃப்ட்டு மேலே கிஃப்ட்டு, பணத்துக்கு மேலே பணம், கரியிலிருந்து அவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களிலிருந்து அரசியல் கட்சிகள் அங்கே நின்று கொண்டு வாங்கி கொடுப்பதாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் கான்ஸ்டியூஷன் படி அது நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கி டெல்லிக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு அறிவிச்சிருக்காங்க. நேரம் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம் எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம். அதே நேரத்தில் இந்த முறை தமிழகத்தில் சிறப்பு கவனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு கடிவாளம் எப்படி ஒரு குதிரை கடிவாளம் போட்டு கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நடத்தணும். ஏன்னா மக்களுக்கு ஃபெட்டிக் ஃபேக்டர் வந்துடும். ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை 3வது தேர்தல் எதிர்கொள்கிறாங்க. 2026 4வது முறை ஓட்டு போட போகிறாங்க. அதனால் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் நாங்கள் அறிவிக்கின்றோம். 10ஆம் தேதிக்கு மேலே தான் கெசட் நோட்டிஃபிகேஷன் வருது. அதை தாண்டி வேற கேள்வி. தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஈரோடு தொடர்ந்து ப்ரொட்டஸ்ட் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ப்ரொட்டஸ்ட் மற்ற கட்சிக்காரங்களுக்கு டினை பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கிற எல்லா இடங்கள்லையும் திமுக ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றோம் என்று அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. உப்புச்சப்பு இல்லாத ஒரு காரணம். என்ன உப்புச்சப்பு இல்லாத காரணம்? நமக்கு தெரியும் 1970 தமிழ் தாய் வாழ்த்து வந்துச்சு. அதுவும் உண்மையாக இருக்கக்கூடியதிலிருந்து வெட்டி ஒட்டி கலைஞர் கருணாநிதி அதை பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு 1991 அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில் தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்காங்க. 1970 அரசு விழாக்கள் அதை பயன்படுத்தும். 1991 இந்த மரபு இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லலாம், மாநில அரசு ஒரு கருத்தை சொல்லலாம், அது வேறு. கருத்து பரிமாற்றம் என்பது வேறு. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காடும் ஜனநாயக முறையில் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரமான ஒரு விஷயம். ஆளுநர் போன ஆண்டு கருத்து சொன்னாங்க, நீங்கள் ஜனநாயக முறைப்படி அது ஏற்றுக்கலையே, அது வேறு. அதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆண்டு. போன ஆண்டு ஏன் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல? போன ஆண்டு கலைஞர் இதே தான் ஆளுநர் சொன்னார். போன ஆண்டு இதே விஷயத்தை தான் வலியுறுத்தினார். தமிழ் தாய் வாழ்த்து முழுமையாக ஒழித்த பிறகு ஆளுநர் அங்கிருந்து வெளியேறினார். நம்ம தமிழ் தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்தோம். ஆளுநர் அவர்கள் செய்தி குறிப்பில் தன்னுடைய விளக்கத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் மொழியின் மீது, கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிறார். எத்தனை ஆளுநர் தமிழ்நாட்டை சாராதவங்க ஒரு தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு பேசுகிறாங்க? குறைந்த ஆளுநர். RN ரவி அவர்களை பொறுத்தவரை பாரதியார் கவிதையிலிருந்து பேசுகிறாங்க. அதனால் போன ஆண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு நடத்துகிறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசைத்திருப்ப வேண்டும். அவர்கள் கட்சி அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, கெட்ட பேர் இருக்கு, பொதுமக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக, உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு சமுதாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டித்து வேகமாக நீதி கொடுங்கன்னு ரோட்டுக்கு வந்தால் கைது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியை கைது பண்ணி ஆட்டுக்கொட்டாய் அடைக்கக்கூடிய ஆட்டுக்கொட்டாய் அதாவது நீங்கள் கேவலப்படுத்துகின்றோம் என்று சொல்லி காவல்துறை அவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நடந்து போனா கைது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தது? அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லியிருந்த அரசியல் காரணம் தான். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்றதை மறுபடியும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துறேன். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. செகண்ட், ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஓட்டுறான். தமிழ்நாடு முழுவதும் திமுக காரன் பேர் போட்டே ஓட்டுறான். காவல்துறை என்ன கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்திக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன எங்க நியாயம் இருக்கா? நீதி இருக்கா? இங்கே உண்மையாலுமே ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கா? சட்டம் எதற்கு இருக்கு? அதனால் ஆளுநரை எதிர்த்து ஆபாசமாக போட்டு நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி. பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமாக போஸ்ட் ஓட்டணும். அப்போ அவங்களுக்கு ஒரு நாய், எங்களுக்கு ஒரு நாயமா? எங்களுக்கு தான் முதலமைச்சர் பிடிக்கல, எங்களுக்கு தான் முதலமைச்சர் மேலே அந்த போஸ்ட் ஓட்டலான்னு இருக்குது. ஆனால் ஒட்டாமல் இருக்கும். ஏன்? அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குதுங்கிற ஒரே காரணம். அப்போ ஆளுநரை எதிர்த்து திமுக கார தைரியமாக ஓட்டுறான், அது தப்பு இல்லையா? அப்போ
அப்புறம் நீங்கள் தயவு செஞ்சு இல்லை ஒட்டலாம் எல்லாத்துக்கும் கருத்து வச்சுருக்குன்னா பிஜேபி காரங்களுக்கு அனுமதி கொடுங்க, நானும் எங்கால போய் ஒட்ட சொல்கிறேன் முதலமைச்சர். அதனால் இதை வன்மையாக கண்டிக்கும். எல்லோருக்கும் என்ன ஒரு நியாயம் இருந்தால், சட்டம் இருந்தால், நடுநிலைமையாக இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கும். அதனால் இன்னைக்கு திமுகவினுடைய போராட்டம் தேவையில்லாத உச்சம் இல்லாத ஒரு போராட்டம். உதாரணத்துக்கு மதுரை, அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸை நோக்கி போகிறாங்க. மத்திய அரசு அவர்களுடைய தரப்பை தெளிவாக சொல்லிட்டாங்க, இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போகிறதில்லை, மாநில அரசு வலியுறுத்தியிருக்கிறாங்க, நீங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காது. ஏன் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்லாம் ஒன்றா உட்கார வச்சு இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை வந்து? மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட? தெரியாமல் கேட்குறேன். இங்கே ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு யார் டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டிருக்காங்களா? மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்திறன்னு சொல்றது என்ன பிரச்சனை? மதுரை